மல்கியா 1:6 1104 பக்கம். மல்கியா 1:6. குமாரன் தன் பிதாவையும் ஊழியக்காரன் தன் எஜமானனையும் கனம் பண்ணுகிறார்களே. ஆண்டவர் சொல்றாரு, குமாரன் தன் தகப்பனையும் என்ன பண்றான்? கனம் பண்ணுகிறார்களே. அல்லேலூயா. ஊழியக்காரன் தன் எஜமானனை கனம் பண்ணுகிறார்களே. நான் பிதாவானால் என் கனம் எங்கே? நான் எஜமானனானால் எனக்கு பயப்படுகிற பயம் எங்கே? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிறாரு, ஐயா, நீங்க உங்க தகப்பனுக்கு என்ன பண்றீங்க? பயப்படுகிறீர்கள். உன் எஜமானனுக்கு நீ வேலை செய்யற இடத்துல உன் எஜமானனுக்கு என்ன பண்ற? நீங்க பயப்படுறீங்க. நான் உங்கள் தகப்பனானால் எனக்குரிய கனம் எங்கே? நான் உங்களுடைய ராஜாவானா எனக்குரிய பயம் எங்கே? ஒரு இடத்துல வளர்ச்சி தடபடுகிறது என்றால் அது சபையா இருக்கட்டும், வீடா இருக்கட்டும், குடும்பமா இருக்கட்டும், வேலைஸ்வரமா இருக்கட்டும், எந்த காரியமா இருக்கட்டும், இந்த ரெண்டு விஷயம் அந்த இடத்துல இல்லை என்றால் வளர்ச்சியும் பார்க்க முடியாது, என்ன பண்ண முடியாது, மரியாதையும் பார்க்க முடியாது, எதையும் பார்க்க முடியாது. அந்த இடத்துல எல்லாம் அழுந்துதான் போகும், ஆழ்ந்துதான் போகும். அல்லேலூயா. அம்மா இல்லை, ஒரு குடும்பம் இருக்கிறது, மனைவி கணவனை கனம் பண்ணவில்லை என்றால் என்ன ஆகும்? பிள்ளைகள் தகப்பனை கனம் பண்ணவில்லைன்னா, தகப்பனுக்கு பயப்படலைன்னா என்னவாகும்? பிள்ளைகள் எப்படி போகும்? சீரழிஞ்சுதான். தகப்பன் இடத்துல ஒரு பயம், தகப்பன் மேல ஒரு மரியாதை, ஒரு குடும்பம் எடுத்துக்கொண்டா, அதே நீங்கள் வேலை ஸ்தலங்கள் எடுத்துக்கொண்டா, உனக்கு அதிகாரியா இருக்கிற ஒரு இடத்துல, உன் வேலை ஸ்தலத்துல மேல இருக்கிற ஒரு இடத்துல உனக்கு ஒரு பயமும் அவருக்குரிய கனமும் நீங்கள் கொடுக்கலன்னா, உங்கள் வாழ்க்கையில் அந்த வேலை ஸ்தலத்துல உன்னால என்ன பண்ண முடியாது? உயரவே முடியாது. அம்மாவா இல்லையா? அம்மாவா இல்லையா? உயரவே முடியாது. அதேதான் இன்றைக்கு சபைகளுக்குள்ளும் ஆண்டவர் சொல்றாரு, சபைகள் உயராதபடிக்கு இன்னும் இருக்கிறது காரணம்னா, ஆண்டவரை முதலாவது கனப்படுத்த தெரியாத சபைகளாய், ஜனங்களாய், விசுவாசிகளாய் இருக்கிறது நிமித்தமாய் ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் இல்லாதபடினால் இன்னைக்கு என்ன பண்ண முடியல? சபை வளர்ச்சியை பார்க்க முடியல, சபைக்குள்ள இருக்கிற விசுவாசிகளுக்குள்ள வளர்ச்சியை பார்க்க முடியல. ஒன்று தேவனை நாம் எப்படி கனப்படுத்த வேண்டும் என்று தெரியல. இதே அதிகாரத்தில் 1ஆம் வசனத்தை வாசிங்க. மல்கியாவை கொண்டு கர்த்தர் இஸ்ரவேலுக்கு சொன்ன பாரமாவது. அப்ப ஆண்டவருக்குள்ள இருக்கிற ஒரு பாரத்தை ஆண்டவர் என்ன பண்றாரு? இங்கே ஜனங்களுக்கு சொல்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது நம்மை ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தையாவது அடுத்த வசனம், நான் உங்களை சிநேகித்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் உங்களை சிநேகிக்கிறேன் என்று. அதற்கு நீர் எங்களை எப்படி சிநேகிக்கிறீர்கள் என்கிறீர்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் யாக்கோபை சிநேகித்தேன் அல்லவா, ஆகிலும் நான் யாக்கோபை சிநேகித்தேன். அவர் என்ன பண்றாரா? ஏசாவை வெறுத்து யாக்கோபை சிநேகிக்கிற ஒரு தேவன். நல்லா பாருங்க, ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நான் உங்களை சிநேகிக்கிறேன்னு சொல்றேன், நீங்க எதினால சிநேகிக்கிறீர்கள். ஆண்டவர் ஒரு உதாரணத்தை அந்த இடத்துல காண்பிக்கிறார். கர்த்தர் சொல்லுகிறார், ஏசா யாக்கோபுக்கு சகோதரன் அல்லவா, ஆகிலும் நான் என்ன பண்றேன், அவனை ஏசாவை வெறுத்த
யாக்கோபை நான் சிநேகித்தேன். ஆண்டவர் யாக்கோபு எத்தனா இருந்தான், அநேகரை ஏமாற்றினவன் இல்லையா? ஆண்டவர் அவனை நேசிக்கிற காரணம், ஏசா தன்னுடைய வயிற்று பிழப்புக்காக, அந்த வயிற்று பசிக்காக கூட என்ன பண்ணான், விற்று போட்டவன். ஆனால் யாக்கோபோ எல்லாவற்றையும் என்ன பண்றான், ஏமாற்றான். அண்ணனை ஏமாற்றான், எல்லா காரியங்களும் ஏமாற்றான். ஆனா தேவன் சொல்லுகிறாரு, நான் ஏசாவை என்ன பண்ணிட்டேன், வருத்துட்டேன், யாக்கோபை நான் நேசித்தேன். அநேக ஜனங்கள் நம்மை காட்டிலும் உண்மையுள்ளவர்களாய், நம்மை காட்டிலும் உத்தமர்களாய், ஜபிக்கிறவர்களாய், சபைக்காக ஜபிக்கிறவர்களாய், கொடுக்கிறவர்களாய் அநேகர் இருக்கும் பொழுது அவர்களை எல்லாம் விட்டு ஆண்டவர் தள்ளிட்டு உன்னையும் என்னையும் நேசித்து இருக்கிறான்னா அவருடைய கிருபை எவ்வளவு பெரியது, உண்மையிலும் மென்மேலும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஜனமாய் கர்த்தர் நம்மளை என்ன பண்றாரு, தெரிந்து கொண்டிருக்கிறாரு. ஆனா நாமும் அவரை கனப்படுத்தாதபடி, அவருக்கு நாமல் பயப்படாதபடி நாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், தேவனை உதாசீனப்படுத்தி கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற காலத்துல இன்னைக்கு நீங்களும் நானும் இருக்கிறோம். பயம், தேவனுக்குரிய பயம். ஒவ்வொரு காரியத்துக்கும் என்ன பண்ணலாம், பயம் இருக்கு. வெவ்வேறு விதமாய் பயங்கள் என்ன பண்ணணுமா பிரிக்கலாம். ஆமாவா இல்லையா? திடீர்னு போறோம், ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஐயோ உயிர் போயிடுவேன்ற பயம். இல்ல வாங்க கடைக்காரன் வரும்போது என்ன பண்ணுறது, ஐயோ நம்மளை அசிங்கப்படுத்திடுவானேன்னு ஒரு பயம். ஆமாவா இல்லையா? ஆனால் இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறாரு, தன்னை கனப்படுத்துறதுக்கும் தன் மீது பயம் இல்லாதபடிக்கு ஜனங்க தெரியும். இன்னைக்கு அநேக பிரச்சனைகள், அநேக காரியங்கள் இன்னைக்கு சபைக்குள்ள ஜனங்க அநேக சேர்த்து கொள்ளப்படாதபடிக்கு காரணம், வர முடியாதபடிக்கு காரணம், ஒரு மனுஷனுக்குள்ள இருக்கிற என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, தன்னுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை சுதந்திரத்துக் கொள்ள முடியாது. முக்காவாசி காரணமா இருக்கும். 100க்கு 90% எடுத்தா மனுஷனுடைய வாழ்க்கையில என்னடா பிரச்சனைனா பணம். ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? இந்த இடத்துல ஆண்டவர் என்ன சொல்றாரு, பணம். மனுஷனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு சபைக்கு வர முடியல, காரணம்னா என்ன, வாங்கி வச்சிருக்கிற கடன். நான் என்ன பண்ணுவோம், ஓவர் டைம். அப்படி இந்த பொருளாதாரத்தினுடைய பிரச்சனை மனுஷனுடைய வாழ்க்கையில இருக்குது. ஆண்டவர் எல்லாவற்றையும் வேதத்துல எடுத்து பார்த்தீங்கன்னா, ரட்சிப்பு ஆண்டவர் இலவசமா கொடுத்திருக்கிறார், சுகத்தை ஆண்டவர் இலவசமா கொடுத்திருக்கிறார், எல்லா காரியத்தையும் இலவசமா கொடுத்தார். ஆனால் இந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்துல ஒரு சபை வளர வேண்டுமானால், ஒரு விசுவாசி வளர வேண்டுமானால், ஆண்டவர் ஒரு தீர்மானத்தை, ஒரு காரியத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறாரு. அது என்ன காரியம்னா, நம்முடைய வாழ்க்கையில இந்த பொருளாதாரத்தினுடைய ஆசீர்வாதத்துல நான் உயரப்பட வேண்டும், நான் ஆண்டவருடைய காரியங்கள் இருந்து நான் அநேக ஜனத்திற்கு ஆசீர்வாதமாய் நான் மாறப்பட வேண்டும் என்று சொல்லி நாம ஆசைப்பட்டால் அதற்கு தேவன் ஒரு நியமத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார் இந்த வேதத்துல. இன்னைக்கு அநேக காரியங்கள் உயரப்படாதபடிக்கு இன்னும் இருக்குது, இந்த சபையிலும் வளரப்படல அப்படின்னா மெயின் காரணம், முக்கியமான காரணம் என்ன? முக்கியமான காரணம் என்ன? என்னையா என்னையா சத்தமா சொல்லு, பணம் இல்லையா? பணத்தின் தேவைகள் இருக்கும் பொழுது என்னதான் நீங்க ஜெபிச்சாலும் நீங்க என்ன பண்ண முடியாது, உங்களுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. எவ்வளவு நீங்க ஜெபம் பண்ணி நீங்க என்ன பண்ணாலும் எனக்கு ஆசீர்வாதம் வரும், கையில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனா அது எப்படி செலவாகுது, எப்படி போகுதுன்னு ஒருவராலும் சொல்ல முடியாது. கை நிறைய இருக்கிற மாதிரி தோணும், வரும், இதை இன்னைக்கு இதை பண்ணலாம் அதை பண்ணலாம்னு அடுத்த நொடி பொழுதுல அது என்ன பண்ணும், இல்லாம போகும் இல்லையா? அதனால தான் ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நம்ம எப்படி இருக்கணுமா ஆண்டவருடைய சமூகத்துல அவருக்கு கொடுக்கிறதுல நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த காரியம் ஆண்டவருடைய பயம், ஆண்டவர் மேல நம்மளுக்கு பயம் இருக்க வேண்டும்னா அது எப்படி வரும் நீங்க சொல்லுங்க. ஆண்டவருக்கு நான் பயப்பட்டு வாழ வேண்டும், பயப்பட்டு நடக்க வேண்டுமானால் எப்படி நான் நடக்க முடியும்? பைபிள்ல எப்படி சொல்லி இருக்கு? எடுத்து வாசிப்போம். உபாகமம் 14:22. உபாகமம் 14:22. எல்லாரும் சேர்ந்து படிப்போம் அந்த வசனத்தை.
சமாதானத்தை ஹல்லேலூயா. எப்படி போடப்பட்டிருக்க வசனம்? நீ தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்படி என்ன பண்ணுமா? பழகும்படி. பயந்திருக்க பழகும்படி என்ன பண்ணும்? உங்கள் தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பிரகாரங்களிலே கொண்டு வந்து கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. பயம் வெவ்வேறு விதத்தில் இருக்குது ஆண்டவருடைய காரியங்கள். ஆனா இந்த இடத்துல ஆண்டவர் சொல்லி இருக்கிறது, உங்களுடைய தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் ஆண்டவருடைய பிரகாரங்களிலே நாம் கொண்டு வந்து போடும்போது, ஏன்னா மற்ற எல்லாத்தையும் நீங்க இலவசமா வாங்கிட்டு ஆண்டவர் கிட்ட இருந்து, ஆனால் இந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதங்களை மற்றும் உங்களால என்ன பண்ண முடியாது, ஆண்டவரிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா அவர் வசனம் சொல்லுகிறது லூக்கா 6:38, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படி படமா? ஆண்டவர் எழுதி வச்ச வசனம் தானே. ரட்சிப்பணிகளுக்கு இலவசம் எழுதி வச்சிருக்கிறார், அதே போல ரட்சிப்பு இலவசமா? சுகம் ஆண்டவர் இலவசம் கொடுத்திருக்கார், அதே போல சுகம் இலவசமா? என்னுடைய வாழ்க்கையில பொருளாதாரத்துல நான் மேலே வர வேண்டுமானால், என் சபை மேலே வர வேண்டுமானால், உங்களுடைய வாழ்க்கையில பிறருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் மாற்றப்பட வேண்டுமானால், நீங்கள் எதற்கு பழக்கப்பட்டவர்களாக வேண்டும் என்றால், தேவனுக்கு பயந்து எப்பொழுதும் நடக்கிற பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டுமானால், உங்கள் காணிக்கைகளையும் தசம பாகங்களையும் தேவனுடைய சமூகத்திலே நீங்கள் கொண்டு வந்து போடும் பொழுதுதான் அந்த ஆசீர்வாதத்தை நாம் என்ன பண்ண முடியும்? சுதந்திரித்துக் கொள்ள முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது வெறுமையான காரியம் அல்ல, ஏதோ நாம் அளவிற்கும்படி அல்ல. இது தேவன் எழுதி வைத்திருக்கிறது. கொடுத்த அநேகர்கள் அநேக ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில தந்திருக்கிறார் இதே தேசத்துல. ஹல்லேலூயா. கொடுக்காதவர்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறது இல்லை, அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆனால் அவர்களை என்ன பண்றது இல்லை, அவர்கள் உயர்ந்து கொண்டே இந்த பொருளாதாரத்தில் போறது இல்லை. நீங்கள் எவ்வளவுதான் உபவாசித்தாலும், நீங்கள் எவ்வளவுதான் ஜெபித்தாலும், கர்த்தருடைய சமூகத்தில் அவருக்கென்று வைத்திருக்கிறதை நாம் வஞ்சித்து வைப்போம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வாதத்தை என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. அதான் ஆண்டவர் கேட்கிறாரு, நான் தேவனானா என்னுடைய கனம் என்ன, எனக்குரிய பயம் எங்க? ஹல்லேலூயா. எத்தனையோ காரியங்கள் ஆண்டவருக்கு நேராய் நாம் செலவிடாதபடி நம்ம கைகள் நம்ம வஞ்சித்து வைத்துக் கொண்டிருக்கிறோம். அது நிமித்தமாய் நாம் பெருக முடியாத அநேக காரியங்கள். இந்த காலை வேளையில் ஆண்டவர் வந்திருக்கிற கொஞ்சம் ஜனமா இருந்தாலும், ஒரு நாம தேவனுக்கு அநேகர் கொடுக்கிறோம், அநேகர் கொடுக்கிறது இல்லை. கொடுக்காதவர்கள் இடத்துல போய் ஏன் கொடுக்கிறது இல்லைன்னு நாம கேட்கிறதுக்கு காரணம் இல்லை. அவனவன் வசனமாயும் இல்லை, கட்டாயத்துமாக இல்லை, இருதயத்துல தோன்றப்படுகிறபடி அவனவன் கொடுக்க கடவுள். உன்னை போய் நீ கொடுத்தாகணும், நீ கொடுக்கணுன்ற காரியங்கள் அல்ல. ஆனால் நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய காரியம், நாம் கொடுக்கும் பொழுதுதான் ஆண்டவர் அமுக்கி குலுக்கி நம்ம என்ன பண்றோம், ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இன்னைக்கு அநேகர் நம்ம பொருத்தனைகள் பண்ணிக்கிறோம். தேவனுக்கு நான் இதை செய்கிறேன், அதை செய்கிறேன். ஹல்லேலூயா. சற்று நேரம் அது போகும் பொழுது நம்ம அந்த பொருத்தனைகளை மறந்து போகிறவர்களா இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த நாள் காலை வேளையில நீங்கள் யோசித்து பாருங்க, ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் என்ன பொருத்தனை பண்ணி கொண்டிருக்கிறீங்க? ஒரு சபையை மூடப்படுமானால் சபையை மூடப்பட்டிருக்கிறது. ஜஸ்ட் ஒரு ஊழியக்காரன் தேவனிடத்துல பண்ணின பொருத்தனைகளை நிறைவேற்றாத பொழுது. ஹல்லேலூயா. ஒரு ஊழியக்காரர் சபை நடத்திட்டு இருந்தார். அவரே ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சார். அந்த பிசினஸ் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவரிடத்துல ஒரு பொருத்தனை பண்ணிட்டார். நான் என்ன பண்றேன், ஆண்டவரே அந்த பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், அது சைட் பிசினஸ் ஆரம்பிக்கிறேன், அதுல இருந்து நான் என்ன பண்றேன், வருகிற காரியங்களை நான் தேவனுக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பொருத்தனை பண்ணிக்கிட்டு அவர் ஆரம்ப காலத்துல கொஞ்சம் கொஞ்சமா அதை கொடுத்துட்டார். கொஞ்சம் கொஞ்சமா அவர்கள் வளர்ச்சி வர 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 என்னாச்சு, இந்த பொருத்தனை என்ன பண்றாரு, அப்படி என்ன பண்ணாரு, சபைக்கு கொடுக்கறதுல மறந்து போனார். அப்ப என்ன ஆனதுன்னா, அந்த காரியத்துல ஆண்டவர் என்ன பண்ணாரு, பண்ணின பொருத்தனைகளை அவன் செலுத்த மனமில்லாதபடி ஒரு ஊழியக்காரன், ஒரு வேலை செய்கிறக்கார், நீங்க அநேகருக்கு சொல்லுகிற ஊழியர்கள் என்ன பண்ணாது, கொடுக்க மனதில்லாமல் அவன் என்ன பண்ண, அதை மறந்து போகும் பொழுது என்ன ஆண்டவர் கொஞ்சம் கொஞ்சமா இந்த சபையில இருந்து அநேக ஜனங்கள் இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமா ஜனங்கள் கம்மியாக 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 சபையை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா வெளியே போய்விட்டாங்க. தசமாக கொடுக்கிறவங்க ஆட்கள் இல்லை.
யாருமே இல்லாதபடிக்கு போன பொழுது அந்த ஊழியக்காரனுக்கு அது வரைக்கும் அவருக்கு தெரியல என்ன நடக்குது சபைகள்ல இருக்கு, என்ன காரியங்கள் நடக்குது, ஏன் சபை வளர்ச்சி அடையாதபடிக்கு காரியங்கள் இப்படியாக நடக்கிறது என்று. அப்புறம் பார்த்தா அவர் யோசிக்கும் பொழுது அவர் பண்ணின பொருத்தனைகள்ல உண்மையா இல்லை ஆண்டவரிடத்தில். அதான் நேர்ந்து கொள்ளுகிறவர் நேர்ந்து கொள்ளாமல் இருக்கிறதே நலம் என்று வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தேவன் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த ஆசீர்வாதங்களை நாம் ஒவ்வொன்றையும் ஆண்டவருக்காக நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தேவன் அவ்வளவாய் நம்மை நேசித்து ஆண்டவர் இவ்வளவாய் இந்த தேசத்துல எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில கிடைக்காது, எத்தனையோ பேர் வெளியே போயிருக்கிறாங்க. ஆனா உங்களையும் என்னையும் கர்த்தர் கொண்டு வந்து இந்த தேசத்துல வச்சிருக்கிறாங்கன்னா அவருக்கு ஒரு நோக்கம் இருக்கு. நீங்கள் இதே ஸ்தானத்துல இருந்துட்டு போகிறதுக்கு இல்லை. கொடுக்காத எத்தனையோ பேர் இந்த தேசத்துல இருந்து வெளியே போனாங்க. வாங்கி வைத்த அந்த 10 வருஷம் 15 வருஷம் சம்பளம் வாங்கி வச்ச அந்த பணத்தை கூட வாங்க முடியாதபடிக்கு ஒரே நாளோட கூட துரத்தப்பட்ட அநேகர் உண்டு. நல்ல ஜெபிக்கிறவங்க தான், நல்ல ஊழியம் பண்றவங்க தான். ஆனால் ஆண்டவருடைய சமூகத்துல தேவனுக்காக ஜனங்களுக்காக கொடுக்க மனம் இல்லாததுனால தேசத்துல என்ன பண்ணாங்க, அவங்க சேர்த்து வச்ச எல்லா காரியங்களை விட்டுட்டு தேசத்தை விட்டு புறமாக ஓடின அநேகர் உண்டு. இதே தேசத்துல இதே வட்டாரங்களுக்குள்ள நிறைய பேரை சொல்ல முடியும். ஆண்டவருக்கு கொடுக்க மனம் இல்லாதவர்கள் இன்னும் நம்முடைய வாழ்க்கையில ஏன் இப்படிப்பட்ட காரியங்கள், அநேக காரியங்கள் நம்ம நல்லா தானே இருக்குது. ஆண்டவர் நம்மளை நல்லா தான் வச்சிருக்கிறாரு. ஏன் சபையுடைய காரியங்கள் எடுங்க, நம்முடைய வாழ்க்கையின் காரியங்கள் எடுங்க, ஏன் நம்மளால உயர முடியல? ஆண்டவர் சொல்றாரு தானே, அபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்றாரு தானே, அவர் ஆசீர்வதிக்கிற தேவன் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன். ஏன்? தன்னுடைய தசம பாகமும் காணிக்கையும் வெறும் பணம் அல்ல, அது ஒரு விசுவாசத்தின் விதை. ஹல்லேலூயா. நம்ம வெளியே நினைக்கிறோம் இது வெறும் பணம், 1 ரியால் தானே, 2 ரியால் தானே, 5 ரியால் இல்லையா? ஆண்டவருடைய பார்வையில அது ஒரு விசுவாசத்தின் விதை. நீ எந்த அளவுல நீ விசுவாசித்த ஆண்டவருடைய சமூகத்துல நான் கொடுத்தால் அவர் எனக்கு திரும்ப கொடுப்பார். அதுவும் அமுக்கு குலுக்கி சரிந்து விடும்படி கொடுக்கிற தேவனுக்கு என் இருதயம் எப்போ என் பாக்கெட்ல கை வருதோ, நீ ஜெபிக்கிறதுல உன்னுடைய விசுவாசம் தெரியாது. நீ முழங்கால் போட்டு உபவாசித்து 1000 காலத்துல இருக்கலாம், உன்னை எதினால் அறியலாம்னா காணிக்கப்பட்டு உனக்கு முன்பாக வருது பாரு, அப்போ பாக்கெட்ல இருந்து நம்ம எடுக்கிறோம் தெரியுமா, அதுலதான் தெரியும் உங்களுடைய விசுவாசம். ஹல்லேலூயா. அம்மாவா இல்லையா? மாத சம்பளம் வாங்கும்போது தசம்ப பக்கத்தை பிரிச்சு வைக்கிறேன், நான் பிரிச்சு வைக்கலையா, அதுல தான் தெரியும் நம்முடைய விசுவாசம். ஆபேல் காயின் 2 பேரும் தெரியாது. ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம். ஒன்றிலிருந்து 4 வரைக்கும் வாசி. ஆதியாகமம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க 2 பேர் இருக்கிறாங்க, ஒன்னு ஆபேல், இன்னொன்னு காயின். ஒருவனுடைய காணிக்கை தேவனுடைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ளப்படுகிறது, இன்னொருவனுடைய காணிக்கை ஆண்டவருடைய சமூகத்துல ஏற்றுக்கொள்ள. ஆண்டவர் புறக்கணிக்கல, ஏற்றுக்கொள்ள. ஏன்? காணிக்கை பேசும்போது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், பரவாயில்ல. ஏன் ஐயா? சொல்லுங்க ஐயா, பேசுங்க. 2 பேர் காணிக்கை போடுறாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. இப்ப நம்ம இந்த சபையில இருக்கிறோம், 2 பேர் வந்து காணிக்கை போடுறோம். காணிக்கை போடும் பொழுது ஒருவருடைய காணிக்கை கர்த்தரால் அங்கீகரிக்கப்படுகிறது, இன்னொருவருடைய காணிக்கை அங்கீகரிக்கப்படுகிறது. ஆபேலும் காணிக்கை சொல்லுங்க. ஏன்? தெரிஞ்சதை சொல்லுங்க. நம்ம அநேக காரியங்கள், ஆண்டோட காரியங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை நான் சுதந்திரத்துக் கொள்ள முடியலன்னா நான் ஆண்டவரை ஆராதிக்கிறது வேஸ்ட் இல்லை. இன்னும் இருக்கிற நிலைமை
வறுமையிலே நான் இருந்து கொண்டே இருப்பேன். ஆனால் என் தேவனுக்கு என் நிமித்தமாய் இல்ல கனம் இல்லை. இங்க வந்து 4 செவத்துக்குள்ள நான் ஆண்டவரை ஆராதிச்சுட்டு வெளியே போய் நிக்கிறது இல்லை. வெளியே போய் நீ வாழ்கிறதுக்கு போற அநேகருக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்பதற்காக தான் ஆண்டவர் சிலுவையில தன்னுடைய ரத்தத்தை சிந்தி அவர் மீட்டு கொண்டார். சகலத்தை ஆண்டவர் சிந்தினார். அவருடைய தரித்திரத்தை எல்லாம் நம்முடைய தரித்திரத்தை எல்லாம் அவர் ஏற்றுக்கொண்டு நம்மளை ஐஸ்வர்யனாய் ஆண்டவர் மாற்றினார் என்றால் அந்த வசனம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள்ல அது வெளிப்பட வேண்டும். அது நம்மளுக்கு தெரிஞ்சாதான் இந்த ஆசீர்வாதத்தை நாம் வெளியே போய் என்ன பண்ண முடியும், சுதந்திரத்துக் கொள்ள முடியும். இந்த சபை இருக்குதுன்னா இன்னும் வறுமையில இன்னும் கடன்லயே நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்போம். ஆனால் இயேசு நல்லவர்னு சொல்றதுல ஒரு அர்த்தமும் இல்லை. ஆமாவா இல்லையா? வெளி வேஷத்துக்கு நான் போய் இயேசு நல்லவர் சொல்லிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில இயேசு நல்லவராக இருக்க வேண்டுமானால் அவர் எனக்காய் செய்து வைத்த சகல ஆசீர்வாதமும் எனக்குள்ளே வர வேண்டும். அப்ப இந்த பொருளாதாரத்துல மட்டும் என்னுடைய வாழ்க்கை ஏன் வளர மாட்டேங்குது? ஏன் இன்னும் நான் ஆசீர்வாதம் நான் போடுற காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படலையா? ஆண்டவருக்கு நான் கொடுக்கிறேனே இந்த காரியத்துல ஏன் என்னுடைய வாழ்க்கையில வளர்ச்சி இல்லை? 2 பேரும் தான் அந்த இடத்துல வந்தாங்க. 2 பேரும் காணிக்கப்பட்டாங்க ஆண்டவருடைய சமூகத்துல. ஒருவருடைய எது அங்கீகரிக்கப்பட்டது, இன்னொருடைய அங்கீகரிக்கப்படல. ஏன்? அந்த 2 பேரும் நம்ம வசனத்துல அப்படி பார்க்கும்போது மனப்பூர்வமாய் ஒருவன் கொடுத்தா இன்னொருத்தன் அது ஒரு காரணம் இல்லை. ஆண்டவர் தானே கொடுத்தாரு, ஆண்டவர் தானே படைச்சாரு, ஆண்டவர் தானே எல்லாவற்றையும் கொடுத்தாரு இல்லையா? நீங்க ஜீவன் இல்லை, நம்ம காய்கறி கனிகள் நம்ம ஜீவன் இல்லைன்னு சொல்ல முடியாது. இவன் தான் முதலாவது காணிக்கையை கொடுத்ததே யாரு? அந்த இடத்துல முதலாவது காணிக்கை கொடுக்கணும்னு சொன்னவனே யாரு? அவன் தான் ஆண்டவர் என்ன பண்ணல, கனிகளை கொண்டு வந்து கொடுத்தா இல்லையா? முதலாவது கொடுக்கணும் ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்கணும்னு சொல்லிட்டு வந்தவனே யாரு? காயின். அப்புறம் தான் ஆபேல் வரான். ஆனால் அவனுடைய காரியத்தை என்ன பண்ணல ஆண்டவர் அங்கீகரிக்கல, இவன் ஆண்டவர் அங்கீகரித்தார். ஏனென்றால் காயின் என்பதற்கு அர்த்தம் அவன் எப்படிப்பட்டவனா அந்த இடத்துல இருந்தான்னா சம்பத்துக்காரன். ஹல்லேலூயா. எபிரேய பாஷை காயின் என்பதற்கு அர்த்தம் அவன் அந்த காலத்துல பாத்தீங்கன்னா அந்த பேருக்கு ஏற்றபடிதான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாழ்ந்த காரியங்கள் என்ன பண்றாங்க, பேருக்கு ஏற்றபடி அவனுக்கு பேர் வைப்பாங்க. காயின் என்பதற்கு அர்த்தம் சம்பத்துக்காரன், சொத்துள்ளவன். ஏராளமானது கனிகள் ஆண்டவர் படைச்சார்ல, ஏகப்பட்ட காரியங்கள் என்ன பண்றது படைச்சிருக்கும் போது எல்லாரும் என்ன பண்றாங்க, விதைத்து சொத்துள்ளவனாக இருக்கிறவன். அவன் பேருக்கு ஏற்றபடி அவன் சொத்துள்ளவன், பயங்கர சம்பத்து. அவன் அதிலிருந்து ஆண்டவருக்கு என்ன பண்றான், காணிக்கையை கொண்டு வந்து அவருடைய பலிபீடத்தில் வைக்கிறான். இது தேவன் என்னை ஆசீர்வதித்தாலும் பரவாயில்ல, என்னை ஆசீர்வதிக்கலனாலும் பரவாயில்ல, என்கிட்ட நிறைய இருக்குது. அதுல ஆண்டவருக்கு முதலா நல்ல கனிகள் தான், ஒவ்வொரு விதவிதமான காய்கனிகள் தான் அவனிடத்துல பறித்து கொண்டு வந்தது. எல்லாம் முதன்மையானதை கொண்டு வந்து என்ன பண்ற ஆண்டவருக்கு கொடுக்கிறான். அவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருந்தது, அவன் பேருக்கு ஏற்றபடி சம்பத்துக்காரன், பயங்கர சொத்துள்ளவன். ஆண்டவர் அவன் ஆசீர்வதிக்கணும்னு இல்லை, ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கலனாலும் பரவாயில்ல அப்படின்னு கொண்டு வந்து அவன் பேருக்கு ஏற்றபடி அவன் கொண்டு வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வைக்கிறான். அதையே நீங்கள் ஆபேல் அப்படின்றதுக்கு பெயருக்குரிய அர்த்தம் என்ன என்றால் குறை உள்ளவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. குறை உள்ளவன், இல்லாமையில இருக்கிறவன் அப்படின்னு அந்த பெயருக்குரிய அர்த்தம். ஏன்னா ஆண்டவர் படைக்கும் பொழுது என்ன பண்ணார், ஜோடு ஜோடா ஒவ்வொன்றுத்தையும் செஞ்சார் இல்லையா? அவன் ஆடு வைக்கிறவனா இருக்கிறான். அப்போ அவனிடத்துல கொஞ்சம் மந்தைகள் தான் இருந்தது. அதுல வர என்ன பண்றான், பால். ஒருவேளை அந்த ஆடுகள் அடித்து போட்டா அவனுக்கு திரும்ப குட்டி போட்டு அதை எடுக்கிறது ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை. வருகிற அந்த பால் இதை மட்டும் தான் என்ன பண்ண முடியும், வச்சு இது பண்ண முடியும். அந்த இடத்துல யாருமே இல்லை.
வெறும் இது மட்டும்தான் பழகி பெருகி இருக்க வேண்டும். அந்த நாட்கள்ல ஒன்றும் இல்லாதபடி ஆடுகள் மேய்த்து கொண்டிருக்கிறவனா இருந்தான். அப்போ இவன் பேரு கேட்டபடி அவன் எப்படி இருந்தான்னா குறையுள்ளவனாக இருந்தான். ஒருத்தன் செல்வ சீமானா இருக்கிறான், இன்னொருத்தன் குறைவுள்ளவனா இருக்கிறான். அவன் காணிக்கை கொண்டு வந்து வைத்தது ஆண்டவர் ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்கலனாலும் பரவாயில்ல. ஆனால் இவன் அப்படி அல்ல, தன் குறைவிலிருந்து கொண்டு வந்து அவனுடைய சமூகத்தில் வச்சு நிச்சயமா என் தேவன் என்னை ஆசீர்வதிப்பார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட அந்த பலிபீடத்தில் வந்து அவன் காணிக்கைகளை வைத்தது நிமித்தமாய் கர்த்தர் அவனுடையதை நிராகரித்தார், இவனுடையதை அங்கீகரித்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இன்னொரு வசனத்தை எடுத்து நீங்க வாசிச்சீங்கன்னா எபிரேயர்ல 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலிகளுக்கு மேன்மையான பலிகளை தேவனுக்கு செலுத்தினான். அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். ஹல்லேலூயா. எதினாலே சத்தமா சொல்லுங்க. எதினாலே? விசுவாசத்தினாலே அவன் என்ன பண்றான்? அந்த காணிக்கைகளை ஆண்டவருடைய சமூகத்திலே வந்து அவன் போடுகிறது நிமித்தமாய் கர்த்தர் அவனுடைய பலியை அங்கீகரிக்கிறார். இன்னைக்கு நாம தேவனுடைய சமூகத்திலே ஆண்டவருடைய காரியங்கள்ல நீங்கள் படைக்கிற காணிக்கைகள், நீங்கள் படைக்கிற காரியம் தேவனுடைய சமூகத்தில் நாம போகும் பொழுது நாம் எப்படிப்பட்டவர்களாய் போகிறோம் என்பது மிகவும் முக்கியம். நம்முடைய காரியங்கள் ஆசீர்வாதங்கள் உயரப்படாது இருக்கிறதுக்கு நம்முடைய விசுவாசம் ஒரு பெரிய தடையா இருக்கும். ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் இல்லைன்னா நம்முடைய வாழ்க்கையில எதையுமே நாம் என்ன பண்ண முடியாது, சுதந்திரித்துக் கொள்ள முடியாது. மிக முக்கியமாய் இந்த பொருளாதாரத்தின் ஆசீர்வாதத்துல நான் உயரப்பட வேண்டும், என் சபை உயரப்பட வேண்டும். ஆனால் ஆண்டவரிடத்துல முதலாவது நமக்கு என்ன இருக்க வேண்டும்? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதனாலதான் அந்த ஆபேல் என்ன பண்றான்? அவனுடைய காணிக்கைகள் அங்கீகரிக்கப்படுகிறது. இன்னைக்கு நான் சும்மா வந்து காணிக்கை போடுறேன், அவனுடைய சமூகத்துல போடுறேன், இன்னும் என் வாழ்க்கையில் இன்னும் நடக்கல அப்படின்னு அந்த விசுவாசம் நீங்கள் போடுகிறது கொஞ்சமா இருந்தாலும் உண்மையாய் கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து நீங்கள் தேவனுடைய சமூகத்துல விதைக்கும் பொழுது அந்த விதை 100 மடங்காய் கர்த்தர் தர அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வெறுமையான வார்த்தைகளாய் நீங்கள் நினைச்சுக்காதீங்க. ஏதோ இதனால நான் ஆண்டவருக்கு கொடுக்கலையோ அது எத்தனை பேருடைய காரியம் தெரியாது. ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகப்பட வேண்டுமானால் நிச்சயமாய் உங்களில் பணத்தை ஆண்டவருடைய சமூகத்துல நீங்கள் விதைக்கப்படும் பொழுது அதை தேவன் பன்மடங்காய் பெருக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா அதான வசனம், அதுதான் நியாயம். ஆண்டவர் சொல்லுகிறார் தேவனுக்குரிய பயம் நம்மளுக்கு எப்படி இருக்கிறது. அதனாலதான் பழைய ஏற்பாட்டு காலத்துல ஆண்டவர் அந்த வசனத்தினுடைய அவர்களை பழக்க வைக்கிறாராம் கொடுக்கிறது. ஏன்னா கொஞ்சம் வரும் பொழுது ஆண்டவரை இத்தனையான ஆசீர்வதித்திருக்கிறார், அவருக்கு என்ற ஒரு காரியங்களை நாம் எடுத்து வைக்க நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கும். நீங்கள் அதே போல நீங்கள் இதுல வாசித்து பார்த்தீங்கன்னா 2 காசு போடுகிற ஒரு ஸ்திரீ லூக்காவை நீங்கள் நாம் வாசித்தோம். எல்லாருக்கும் தெரியும், ஆண்டவர் ஒரு இடத்துல கூடிட்டு பேசி கொண்டிருக்கிறார். ஒரு விதவை வந்து தேவனுடைய சமூகத்துல காணிக்கை பெட்டியில பணத்தை போடுகிறார். 2 காசு போடுறார். அநேக ஜனங்கள் இருக்கப்பட்டவர்கள் அநேகர் வந்து அந்த இடத்துல என்ன பண்றாங்க? போட்டுக்கொண்டே இருக்கிறாங்க. அதையெல்லாம் ஆண்டவர் கவனிக்கல. உன் வறுமையிலிருந்து போடுகிற கொஞ்சமா இருந்தாலும் அதை பார்த்து கனப்படுத்துகிற ஒரு உன்னதமான தேவன். இந்த காலைகளில் ஆண்டவர் நம்ம இடத்துல திட்டமற்றமா இந்த காலை நேரத்தில் நீங்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். இருக்கிற சூழ்நிலையில பாருங்க, இன்னும் இதே காரியங்களை நாம் என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது என்று ஆண்டவர் விரும்புகிறார். பல வருஷம் அந்த சபைக்குள்ள நாம் வந்து கொண்டிருக்கிறோம், போய் கொண்டிருக்கிறோம். அநேகர் இன்னைக்கு இல்ல. என்ன காரணம்? வளர்ச்சி இல்லை என்றால் ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறது வேஸ்ட். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில இது உங்களுடைய விசுவாசத்தை நீங்கள் பெருக்கிக் கொள்ள வேண்டுமானால் நான் ஜபிக்கிறேன். அநேக காரியங்கள் ஆண்டவரத்தில் பெற்றுக் கொள்கிறேன். அது எல்லாம் ஆண்டவர் நமக்கு செய்ய வல்லவர் தான். ஆனாலும் ஆண்டவர் இந்த நேரத்தில் இந்த மல்கியால ஆண்டவர் இந்த காலை வேளையில நம்ம இடத்துல பேசுகிறது,
எனக்குரிய கனம் எங்கே, எனக்குரிய பயம் எங்கே? நீ ஜெபிக்கிறதுல உண்மையா இருக்கிற, ஆனா கொடுக்கிறதுல உண்மையா இல்லையப்பா. ஹல்லேலூயா. இல்லையா? ஆண்டவரை நாம் வந்து ஆராதிக்கிற ஆண்டவர் எவ்வளவோ நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வதித்திருக்கிறாரு. ஆனா அந்த ஆசீர்வாதத்தை நான் உண்மையிலோட என் வாயில் அறிக்கையிடுறேன், என் கையில் அதை அறிக்கையிட முடியலையே. அநேகருக்கு நீ ஆசீர்வாதமா இருப்பாய்ங்கிற வசனம் என் வாழ்க்கையில இன்னும் நிறைவேறாதபடி இருக்கிறதுக்கு காரணம் ஆண்டவர் அல்ல, நாம தான். நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லி ஆண்டவர் வசனம் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறாம இருக்கிறதுக்கு காரணம் நான். இந்த காலை வேளையில் ஆண்டவருடைய சமூகத்துல கொஞ்ச நேரம் நாம் நிதானிப்போம். எந்தெந்த காரியங்கள்ல ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறார். ஆனாலும் ஏதோ ஒரு சில காரியம், என்னுடைய வறுமை, என்னுடைய கடன் பாரம், இவை எல்லாவற்றிலிருந்து நான் விடுதலை ஆக்கப்பட முடியாதபடி இருக்கிற சூழ்நிலை ஆண்டவர் மாற்றலாம். அநேக ஆண்டவர் ஆசீர்வதிக்கிற வசனம் இருக்குது. ஆனாலும் என்னுடைய வாழ்க்கையில குறைவு இருக்குதுன்னா, அந்த குறைவு இருக்கும் பொழுது நீங்கள் அந்த குறைவிலிருந்து நீங்கள் கொடுக்கும் பொழுதுதான் கர்த்தர் உங்களை நிறைவாக்க முடியும். அவர் நிறைவாக்கும் பொழுது திரும்பவும் ஆண்டவருக்கு நான் கொடுக்கும் பொழுது அது எனக்கு குறைவாய் காணப்படும் பொழுது அவர் மீண்டும் நிரப்புகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவருடைய வாழ்க்கையில இன்னைக்கு அநேக ஜனங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் என்னன்னா, அவர்கள் குறைவிலிருந்து தேவனுக்கு கொடுக்கும் பொழுது ஆண்டவர் அதை நிறைவாக்கும் பொழுது மீண்டும் அதை எடுத்து ஆண்டவரிடத்திலே அவருடைய பணிக்காகவே அவருடைய காரியங்களுக்காக நாம் செலவு செய்யும் பொழுது இடத்துல குறைந்து பாருங்க, அந்த குறைவை விடாதபடிக்கு அவர் நிறைவாக்கி கொண்டே இருக்கிற தேவனை இந்த காலையில் நீங்களும் நானும் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பெருக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். உங்களுக்கு மனம் இருந்தால் இந்த காலை வேளை நீங்கள் ஒரு தீர்மானம் எடுங்க. ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்கள் என்னென்ன காரியங்களை பொருத்தனை பண்ணிக்கொண்டு நீங்கள் அதை ஒருவேளை மறந்து இருக்கலாம். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களுக்கு உணர்த்துகிற காரியம், நீ பெருக வேண்டும், உன் சபை பெருக வேண்டுமானால் இந்த காலை நேரத்தில் நீங்கள் கொடுக்கிறதிலே உண்மையா இருக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த இடத்திலிருந்து நீ கட்டாயமா கொடுத்தாக வேண்டும் என்று சொல்லுகிற அதிகாரம் எங்களுக்கு இல்லை. ஆனால் கொடுக்க வேண்டும் என்கிற காரியங்களை கர்த்தர் எவ்வளவாய் நேசிக்கிறார், எவ்வளவாய் ஆசீர்வதிக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளும் பொழுது அநேக ஜாதிகளுக்கு நீ கடன் கொடுக்கும்படி கர்த்தர் உன்னை மாற்ற விரும்புகிறார். அவர் உன்னுடைய விசுவாசத்தின் அளவின்படி உன்னை ஆசீர்வதிக்க அவர் விரும்புகிறார். இந்த காலை வேளையில ஆண்டவரே, அப்பா, எங்கள் கைகள் குறுகி போகாதபடி உங்களுடைய ராஜ்யத்தை கட்ட ஆண்டவரே, உங்களுடைய சமூகத்துல ஆண்டவரே நாங்கள் கொடுக்கிற திராணி உள்ளவர்களாய் மாற இந்த காலை வேளையில கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவரையும் என் தேவன் மாற்றும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இதற்கு விரோதமாய் செயல்படுகிற காரியம் ஆண்டவரே, பொருளாதாரத்துல எங்கள் சபை உயர முடியாதபடி, அப்பா, எங்கள் விசுவாசிகள் உயர முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளை இந்த காலை வேளையில உங்களுடைய வார்த்தையினால ஆண்டவரே எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால நாங்கள் நிர்மூலமாக்கி போடுகிறோம். கொடுக்கிற எண்ணங்கள் ஒவ்வொரு இருதயத்துல ஆண்டவரே ஆண்டவரே கொடுக்கும்படியா இந்த காலை வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோமா. இருக்கிற தடைகளை தேவன் நிர்மூலமாக்குங்க. ஒரு விசுவாசம் உள்ள வாழ்க்கை ஆண்டவரே நாங்கள் வாழப்பட கர்த்தர் எங்கள் விசுவாசத்தை தேவன் பெருகுங்க. ஆண்டவரே, இதோ சபை பெருக முடியாதபடி இருக்கிற எல்லா தடைகளை கர்த்தர் நிர்மூலமாக்குங்க. ஆண்டவரே, உம்மை குறித்த ஆண்டவரே வாஞ்சியும் தாகமும் என் ஜனங்களுக்கு பெருக இந்த காலை வேளையில ஐயா நாங்கள் கொஞ்ச ஜனமாய் ஆண்டவரே இந்த இடத்துல இருக்கிறோம். ஆனால் முன்குறிக்கப்பட்ட ஜனமாய் இந்த காலை வேளையில அப்பா நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். எங்களை கொண்டு இந்த தேசத்துல தேவன் செய்யவிருக்கிறதை ஆண்டவரே தடையில்லாதபடிக்கு கர்த்தர் செய்து முடிக்கும்படி ஆண்டவரே வழிவாசல்களை இந்த காலை வேளையில தேவன் திறந்திருக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, அப்பா, இன்னும் ஆண்டவரே தகப்பனே வருங்க, இன்னும் ஆண்டவரே போதாத நிலைமை ஆண்டவரே எல்லாம் மாறப்படும்படியாய் இந்த காலை வேளையில அப்பா நாங்கள் ஜெபிக்கிறோம். என் தேவன் எங்களுக்காய் சகலத்தையும் செய்து முடித்தவர். இந்த காலை வேளையில அதை சுதந்திரித்துக் கொள்ளுகிற கிருபைகளையும் வழிகளையும் இந்த வேதத்தை வைத்திருக்கிறீர்கள். அப்பா, அதை அறிந்து நாங்கள் நடக்கும் பொழுது எங்கள் காரியங்களை ஜெயமாய் முடிய பண்ணுகிறவரிடத்துல இந்த காலை வேளையை நாம் ஆத்துமா கருத சிந்தைகளை ஆண்டவரே உங்கள் சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் ஆண்டவரை நீர் எடுத்து பயன்படுத்தபடியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், உயர்த்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் தகப்பனே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆமென். எத்தனை பேருக்கு இந்த காலை வேளையிலே ஆண்டவர் என்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறீர்கள்?
ஆண்டவர்களுடைய உயர்வுகளை, என்னுடைய வேலைகள், என்னுடைய வருமானங்கள், என்னுடைய குடும்பங்கள்,